ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டொமேட்டோ ரைஸ் இன்னைக்கு பண்ணுறதா இருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள் தான். இங்கே நான் டொமேட்டோ ஒரு 3-4 இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிப்படியாக. வெங்காயம் ஒன்றும் பெரிய வெங்காயமாக இருந்தது, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிக்கிறது. இங்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன், கிரவுண்ட்நட் ஆயில். அதில் முதல்ல கடுகு போட்டுணும்லாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பெருங்காயம், வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு இங்கே ஒன்று பொடியாக நறுக்கி போட்டுருக்கேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் போட வேண்டாம். இஞ்சி, இந்த டொமேட்டோவை போட்டுடலாம். உப்பு, மஞ்சப்பொடி. இப்போ காரப்பொடி போடணும். இது காஷ்மீரி சில்லி பவுடர், நல்ல கலர் கொடுக்கும். இது கரம் மசாலா பவுடர், பாருங்கள், 1/4 டீஸ்பூனை விட குறைச்சலாக போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் வரத்துக்கு, அவ்வளோதான். இங்கே குக்டு ரைஸ் நான் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கணும்னா. நம்ம டொமேட்டோக்கு ஏற்கனவே போட்டிருக்கோம் உப்பு. இந்த சாதத்துக்கும் பார்த்து நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரோசன் பீஸ் வச்சுருந்தேன், பட்டாணி, அதையும் போட்டால் இது பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு கலக்கிறது. ஸோ கொத்தமல்லி ரைஸ் இஸ் ரெடி. கடைசியில் நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியதான். ஸோ டொமேட்டோ ரைஸுக்கு தொட்டுக்க இங்கே கொஞ்சம் படாம் பொரிச்சிருக்கேன், கொஞ்சம் அரிசி அப்பளம், டொமேட்டோ ரைஸ் டிசைன். இதுக்கு தொட்டுக்க வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு ஒரு தயிர் பச்சடி. ஸோ டொமேட்டோ ரைஸ் இஸ் ரெடி. நீங்கள் எல்லாமும் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். எனக்கு இன்றைக்கி வேறு எதுவும் சமைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்தது, அதுக்காக இதை சேஞ்சாக இருக்கட்டும்னு பண்ணியிருக்கேன்.